வணக்கங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன். இப்போ இங்க வந்து எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல ஒரு 4 மந்த்ஸா எக்ஸ்போர்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். இது லாஸ்ட் டே வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நாங்க. இந்த டைம்ல வந்து நாங்க வந்து அவேர்னஸ் எல்லாரும் ஏன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஈவன் நான் கூட ஃப்ரெஷர் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இங்க நம்ம பேட்ச்மேட்ஸு அப்புறம் சொல்ற அங்கங்க அப்படி நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் சார் நிறைய கொடுக்குற கேஸ் ஸ்டடீஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு 4 மாசம் நம்ம இந்த கோர்ஸ் இவ்வளோ டீட்டெயில்டா படிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஒரு பொறுப்புணர்வுங்கிறது தானாவே வருது. அந்த ஒரு பொறுப்புல தான் நாங்க வந்து எல்லாத்துக்குமே இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்க அவேர்னஸ் எப்படி தரணும்னு நினைக்கிறேன்னா, மோஸ்ட்லி இந்த யூடியூப்லலாம் வந்து எக்ஸ்போர்ட் பத்தி டவுட்ஸ் கேட்குறவங்க கேட்குற கொஷின்ஸை வச்சு ஒரு சின்ன அவேர்னஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி அவங்க கேட்குறது இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற பேசிக் லெவலில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுனா என்ன நடக்கும்? வெளியிலேருந்து பொருள் வரும், நம்ம கரன்சி வெளியில் போயிட்டுருக்கோம், நம்ம நாட்டோட கரன்சி குறைஞ்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இங்கே நடக்கிற தொழிலெல்லாம் வந்து நசுக்கப்படும், அதில் வேலையில் இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் நசுக்கப்படும். அதுக்காக இம்போர்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே கிடைக்காத அரிய பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணலாம். அதில் தப்பில்லைன்னு தான் சார் எப்பவுமே என்டர்டெயின் பண்ணுவார். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா அதே தான் ரிவர்ஸா. நம்மளோட பொருள் வெளியில் போகும், வெளிநாட்டு கரன்சி உள்ளே வரும், நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் மேலே வரும், தொழிலெல்லாம் முன்னேற்றம் அடையும், தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் வந்து மேலே வரும். அதுக்கு அடுத்த இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற பிஸ்னஸ் என்றைக்குமே ஒரு அழியாத ஒரு தொழில். அதை எடுக்கும் பொழுது அந்த தொழிலுங்கிறது வந்து நம்ம எப்பவுமே அதில் வந்து நீடிச்சு இருப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும் பொழுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நம்ம எடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் பொழுது எல்லாரும் தேடி போகிறது ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரைனர்ஸ். இந்த ஸ்டேஜில் தான் எக்ஸ்போர்ட் ட்ரைனர்ஸ் நம்ம உள்ளே வர்றாங்க. அதில் ஃபேக்கான எக்ஸ்போர்ட் ட்ரைனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 நாளில் கற்றுக்கலாம், 3 டேஸில் கற்றுக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொமஸ்டிக் லெவலில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷாப்புக்கு ஒரு கடையை அடைக்கு பிடிப்போம், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவோம், அது எங்கே நியாயமான விலையில் தரமான பொருள் கிடைக்கும், அதுக்கான சப்ளையர்ஸ் யாருன்னு தேடி பிடிப்போம். நம்ம எல்லாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேடி வர கிளைண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பொருளுக்கு எப்படி விலையெல்லாம் வைக்கணும். இப்போ ஒரு 10 ரூபா பொருள் நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு விற்றோம்னா சுற்றி இருக்கிற கடையிலலாம் 10 ரூபாய்க்கு விற்பான், அப்போ யாரும் நம்மக்கிட்ட வரப்போகிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டொமஸ்டிக் லெவலில் பண்ணும்போதே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதே வந்து நம்மளால ஒரு நாளில் கற்றுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நம்ம எப்படி அதை ஒரு நாளில் அதில் என்ன இருக்குன்னு கூட கற்றுக்க முடியாது கண்டிப்பாக. அதில் வந்து இன்னொரு ப்ராமிஸ் அவங்க சொல்கிறது வந்து எதுவுமே நாலேஜ் இல்லைன்னா கூட கற்றுக்கலாம், ஆள் வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ்ங்கும் போது கிளைண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இருப்பாங்க. எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு பொருளை வந்து நம்ம படிக்கிறதாகட்டும், ஒரு பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற கம்யூனிகேஷன் ஆகட்டும், அப்புறமா சரி ஒரு பேங்க்குக்கு போகும்போது ஆகட்டும், அப்போ அங்கே நடக்கிற ப்ராசஸ் ஆகட்டும், ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்புறமா வந்து மேக்ஸ் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபாரின் கரன்சி, நம்ம இந்திய ரூபாய் கொடுத்து அவன் பொருள் வாங்க போகிறது கிடையாது. அந்த கரன்சி பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு அடிப்படை அறிவு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறமா வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வந்து நம்ம டொமஸ்டிக்கில் சொன்ன அந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தான் 10 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து சொல்லி ஆசையை காட்டுறாங்க. அது என்ன நடக்குதுன்னா உண்மையாக 100 ரூபாய்க்கா விற்பாங்க? என்ன நடக்கும்? நம்மக்கிட்ட ஒரு இம்போர்ட்டர் வாங்குவான், 10 ரூபாய்க்கு வாங்குவான், அவன்கிட்ட இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அடுத்தது டீலர், சப் டீலர், அப்படி லைனாக போய் ஒரு கஸ்டமர் கைக்கு போகும்போது அது 100 ரூபாய்க்கு தான் போய் சேரும். ஆனால் வந்து நம்மக்கிட்ட யாரும் அதை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறதில்ல. இந்த ஒரு தப்பான ஒரு எஜுகேட் பண்ணுறதுனால
ஒரு நெகட்டிவ் காம்படிஷன் உருவாகுது. இந்த நெகட்டிவ் காம்படிஷன்னால பாசிட்டிவா பிஸ்னஸ் பண்றவங்களோட ஒரு தொழிலும் அழியுது, நாட்டோட பொருளாதாரமும் அப்படியே கீழே போகுது. நம்மளோட போட்டியாளரா இருக்கிற வேற கண்ட்ரிக்காரங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அடுத்தது நிறைய கொஷின்ஸ் யூடியூப்ல கேட்கறது, மெயினா அதிகமா கேட்கற கொஷின்ஸ் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்றது வந்து அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இதே தான் சொல்லி தருவாங்க. அக்ரோ ஸ்பைசஸ் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது என்ன அதுல டிராபேக்னா, அதெல்லாம் வந்து ஷெல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கிற பொருள். அப்படி சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருளுக்கு வந்து யாரும் வந்து ஒரு 100% அட்வான்ஸ் கொடுத்து நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி பணத்தை வாங்காம நம்பி பொருளை கொடுக்க முடியும்? அந்த ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கணும்னா வந்து அந்த பொருளுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு பாயிண்ட் சார் சொல்றதுல எப்பவுமே எனக்கு பிடிச்ச விஷயம், நம்ம நாடு வந்து ஒரு வளமான நாடு. இங்க இருக்கிற வளமான பொருள் எல்லாம் தூக்கி வெளியில கொடுத்துட்டோம்னா நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுக்கு கிடைச்ச விஷயமே நமக்கு கிடைக்கிறது இல்ல. நமக்கு கிடைக்கிறது நம்ம குழந்தைங்க நம்ம பேர குழந்தைகளுக்கு ஒண்ணுமே இல்லாம செயற்கையான பொருளை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால இந்த பொருள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தா கார்மெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. சார் வந்து அது வேண்டானா அதுல எல்லாமே நுணுக்கங்கள் தெரியும்னா வந்து எடுங்கன்னு தான் சொல்லுவாரு. போட்டியை சமாளிக்கிற தைரியம் இருந்தா எடுங்கன்னு சொல்லுவாரு. இதுதான் அதிகமா நாங்க பாக்குற கொஷின்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினர்ஸ் வந்து இந்த 3000 4000 கொடுத்து உள்ள போய் கத்துக்கிட்டு அந்த 3000தோட விடுறது இல்ல. அதை ஒரு தூண்டில் மாதிரி போட்டு சில பெரிய விஷயங்கள் நடக்குது. அடுத்தது என்னென்ன பண்றாங்க, B2B போர்ட்டல், அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ட்ரேட் ஃபேருக்கு வாங்க, இன்டர்ன்ஷிப் எங்க ஆபீஸ்ல நடக்குது வாங்க, இப்படியெல்லாம் வந்து தூண்டில் போட்டு உள்ள இழுக்கிறாங்க. ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டோன்னா அந்த ஒரு வேலையை செய்யற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தா போதும், ஓரளவுக்கு சமாளிச்சு அந்த வேலையை செஞ்சிடலாம். ஆனா ஒரு பிசினஸ்ன்னு பண்ணும் பொழுது நமக்கு நிறைய நாலேஜ் வேணும், நம்ம சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்படி ஒரு B2B போர்ட்டல் அவங்க சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த போர்ட்டலுக்குள்ள போய் அந்த லிங்க் எல்லாம் வேலை செய்தானாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நிறைய R&D பண்ண வேண்டாம். மற்ற காம்படிட்டிவா இருக்கிற மற்ற போர்ட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், அங்க என்ன எக்ஸ்போஷர் இருக்கு இங்க என்ன இருக்குங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு R&D பண்ணி பேசிக் லெவல் நாலேஜோட அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சிங்கன்னா கூட போதும். அடுத்தது இப்ப ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து கடவுள் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க. அந்த ஒரு ஃபீல்டுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. அதனால நிறைய கொஷின்ஸ் கேளுங்க, நிறைய படிங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் அவங்க கிட்ட கேளுங்க. மெயினா இவங்க எல்லாம் டார்கெட் பண்றது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலரா லேடிஸை தான் டார்கெட் பண்றாங்க. அதனால இந்த லேடிஸ்க்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க நம்ம அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு தெரியாம ஒரு தொழில் பண்ணிடணும் சாதிச்சிடணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க, அது தப்பு கிடையாது. அப்படி வரும்பொழுது உங்க ஃபேமிலிலயோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. கொஞ்சமாவது ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும், அந்த இது தெரியாம வந்து உள்ள வரக்கூடாது. ஏமாந்துட்டு அப்புறமா வந்து அழுகிறதுங்கிறது வந்து வேஸ்ட். அவன் ஏமாத்துறான், அவன் ஏமாத்துறதுதான் இருக்கான், நம்ம தான் ஏமாறாம இருந்துக்கணும். அப்புறமா ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா மணி சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றோம், அது ஒரு இடத்துல ஒரு சைடா வச்சுட்டு என்னென்ன நாலேஜ் தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா போடணும். நம்மளோட அந்த பிஸ்னஸ்ல நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம், அந்த ஒரு பேசிக் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வாங்க. நிறைய R&D பண்ணுங்க, நிறைய கொஷின்ஸ் கேளுங்க. இப்போ வந்து நாங்கள் இங்கே யாரும் சாரோட EHCயை வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பேச மாட்டோம். அதனால நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க. நாங்கள்லாம் வந்து நேற்று கூட ஒரு 4:30 5 o'clock வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருந்தோம். ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, வேறு பக்கமும் போய் கேளுங்க, கொஷின்ஸ் நிறைய ரைஸ் பண்ணுங்க. அப்புறமா நிறையா பாசிட்டிவான காம்படிஷன் உருவாக்கலாம், நம்மளும் பாசிட்டிவாக ஆரோக்கியமாக போட்டி போடலாம்.
நம்ம மட்டும் போட்டியாளர்கள் நமக்குள்ள கிடையாது. மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்க தான் நமக்கு போட்டியாளர்கள். அவங்கள வந்து நம்ம நாட்டுல இருந்து நம்ம எப்படி மேல வரோம், நம்ம நாட்டை எப்படி முன்னேற்றணுங்கிறத யோசிக்கலாம். ஆரோக்கியமான போட்டியா இருக்கும். கற்றல் எனும் புரிதல் நன்று. தேங்க்யூங்க சார். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.